தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதனம் கலியுதேவன் காஞ்சிமாலி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு ராமநாமா எழுதினதை பிடுங்கிண்டு போயிட்டாரே, ராமநாமா எழுதினதை பிடுங்கிண்டு போயிட்டாரே. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணுங்க, தினமுமே பார்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மகாபெரிவா கொடுக்குற புத்தியில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் பெரிய வித்தைலாம் தெரியாது, அந்த பெரிய பேக்ரவுண்டு கிடையாது. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறதுக்கு மட்டும் அதுதான் எனக்கு புத்தி, பெரிவா கொடுத்த புத்தி. ஒரு தலைப்பு ஒவ்வொரு இதுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே எல்லா சேனல்லையும் அந்த மாதிரி ஒரு தலைப்புன்றது வந்திருக்கு. அதுதான் இப்போ எனக்கு முக்கியமாக தெரியறது. நீங்களாம் நிறைய பேர் பார்த்து என்கரேஜ் பண்ணாதான், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ரொம்ப தடவை பார்க்கணும். வியூஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் பெரியவா கிட்ட தான் வேண்டிக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது ராமநாமா எழுதுனதை பிடிங்கிட்டு போயிட்டாரேன்னா, அந்த ராமநாமம் ராம அவதாரமாக இருக்கக்கூடிய மகாபெரிவா இருக்காரு, அது போருமே அது தெரியல. அது தெரியும் பின்னாடி அந்த அனுபவத்தில். மகாபெரிவா வந்து மெட்ராஸில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் காலேஜில் ரொம்ப காலம் இருந்தார். அவர் அங்கே ரொம்ப அந்த இடத்துல தங்கியிருந்தார். சாயங்காலம் மகாபெரிவா வந்து அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுவார். அதுதான் நம்ம தெய்வத்தின் குரலாக பிரசுரமாக இருக்குது நம்மளுக்கெல்லாம். காத்தால் வந்து அங்கேருந்து கிளம்பி போய் ஏதாவது கோவிலில் வந்து இருக்கக்கூடிய அந்த குளத்தில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவார். இது வந்து அப்படியே எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு போவார். ஏன்னா சுவாமி வந்து நம்ம இருக்க இடத்துக்கு வரணுமே உற்சவத்தில். அதை மாதிரி பெரியவா வந்து ஒவ்வொரு தடவை அவருக்கு தோணினா அந்த இது வழியாக திருவழியாக போய் அப்படியே எங்கே போகணுமோ போயிட்டு திருப்பி வந்துடுவார். அந்த மாதிரி இதில் வந்து ஒரு மாமி இருக்கா, மாதவ பெருமாள் கோவில்கிட்ட மயிலாப்பூரில். அவளுக்கு வந்து ராமநாமம் எழுதுறது ரொம்ப வழக்கம், ரொம்ப நல்ல வழக்கம். 10 லட்சம் நாமத்தை எழுதி கிராஸ் பண்ணிட்டா. ராமநாமம் ஸ்ரீராம ஜெயம் எழுதி போயிருக்கு. அது படி போயின்னு இருக்கு. புக்கு பண்டலாக அடுக்கி வச்சுருக்கா. ஆனால் பெரியவா மகாபெரிவாவில் ஒரு தடவையாக தரிசனம் பண்ணி இது எல்லாத்தையும் பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அது எப்போ நடக்குமோன்னு நினச்சிருந்த வாளுக்கு மயிலாப்பூரில் அந்த சான்ஸ்கிரிட் காலேஜில் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாளைக்கு அந்த ராமநாம ஸ்ரீராம ஜெயம் எழுதின அந்த புஸ்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது கூட இருக்கக்கூடிய அது கொஞ்சம் புஷ்பங்கள் இது தேங்காய் அதெல்லாம் என்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு மகாபெரிவாவுக்கு சமர்ப்பணம் பண்ணலான்னு கையில் ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த க்யூவில் நின்றுந்தா ஏகப்பட்ட கூட்டம் வருமா. அப்போ வந்து கடைசியில் எதுவுமே நம்மளுக்கு வேலை இல்லைன்னா நிதானமாக இருந்துட்டு வரலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவசரமாக இதை பண்ணால் நடக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். பெரியவா அந்த இதெல்லாம் முடித்த பிறகு, பிரசங்கத்தை முடித்த பிறகு எல்லாருக்கும் பிரசாதம் எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் கொடுப்பாராம். ஆனால் இந்த மாமி வந்து நின்றுட்டே இருந்திருக்கா. திடீர்னு ஒருத்தர் வந்தாராம். அவர் யாரும் தெரியாது, மடத்து பக்தராக இருப்பார். அவர் ரொம்ப அடிக்கடி வரவராக இருப்பார். அந்த மாதிரி இல்லை, மடத்தோட சம்மந்தப்பட்டவரையா தெரியல, மடத்தோட இவரான். அவர் வந்தாராம். வந்துட்டு மாமி கொடுங்க எல்லா புஸ்தகங்களையும், எதுக்கு இது கையில் வச்சுட்டு நிற்கிற கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாராம். அது மாதிரி நிறைய பேர்கிட்ட அந்த ராமநாம புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு எடுத்துன்னு போயிட்டாராம். பெரியவா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கார். ஆனால் இந்த மாமி வந்து கொஞ்சம் சாதுவான குணமுடையவா. அதனால் மகாபெரிவா கிட்ட தரிசனம் பண்ணும்போது நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், ஒருத்தர் கொண்டு போயிட்டார் பிடிங்கின்னு போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கெல்லாம் தைரியம்லாம் கிடையாது. பெரியவா என்ன அனுகிரகம் பண்ணாலும் அதை வாங்கிட்டு வந்துட்டார். அந்த அனுகிரகம் வந்து பின்னாடி வேலை செய்யும். இந்த மாமிக்கு ஒரே கவலை, நம்ம கையால் பெரியவா கிட்ட அதை சமர்ப்பணம் பண்ண முடியலையேன்னு. ராத்திரிலாம் சரியாக தூக்கம் இல்லையாம். கார்த்தால எழுந்து வீட்டு வாசலில் கிரகத்து வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டுருக்கா. பார்த்தா ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர்ன்றது கோஷம் இருக்குது. கொஞ்சம் ஒரு 15 பேர்கிட்ட வரா போல இருக்குது. அதோட மகாபெரிவாலாம் வரா. வந்து இந்த கோலத்துக்கிட்ட வந்து நின்றுட்டாராம். பெரியவா வந்து ஸ்ரீராமர் மாதிரி அந்த வந்து நிற்கிறாருங்க. நின்றுட்டு இந்த மாமியே ஒன்றும் பேச முடியல அப்படி நிற்கிறாளாம். உள்ளே போய் அந்த ஏதாவது பூர்ண கும்பம் எடுத்துன்னு வரலாமா அப்படின்னு இருக்கும்போது பெரியவா வந்து இப்படி இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா போல இருக்குது. அங்கே நின்று அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது முடிஞ்சோடனே பெரியவா வந்து சொன்னாலாம், நீ எழுதின ராமஜெயத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாரோ அப்படின்னா
வந்து என்ன பதில் சொல்லுவா, பேசாமல் இருந்தால் அதுக்கும் சாதுவா. சரி சரி, அதை சாயங்காலம் வந்து எடுத்துட்டு சாயங்காலம் நீ வா நான் இருக்க இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பெரியவா கிளம்பி போயிட்டா. பெரியவா வந்து அங்கே போய் மாதவ பெருமாள் கோவிலில் இருக்க குளத்தில் குளிச்சுட்டு அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு சான்ஸ்கிரிட் காலேஜ் போயிட்டாரா இருக்கும். அதுதான் அதில் அந்த அனுபவத்தில் சொல்கிறா. இந்த மாமி வந்து சாயங்காலம் கிளம்பி திருப்பி போனான்னா அந்த கரெக்டாக அந்த மாமி அந்த டேர்ன் வரும்போது பெரியவா வந்து ஒரு தட்டில் ஒரு ஒரு கூரை ஒரு இது 9 கஜம் அந்த புடவை, அந்த மாமி மடிசார் புடவை கட்டிப்பாட அதுக்காக அது ரவிக்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாங்கல்ய சரடு, வளையல், அதை பச்சை மஞ்சக்கிழங்கு அதெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் தங்க காமாட்சி தங்கத்தில் அந்த ஒரு சின்ன டாலர், அதில் வந்து காமாட்சி ரூபம் பொறிச்ச ஒரு டாலரும் அதில் வச்சு பெரியவா வந்து எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துக்கோ அப்படின்ட்டார். அவள் எல்லாத்தையும் எடுத்துட்டாலாம். அதனால் நாமம் வந்து அதை எடுத்துட்ட பிறகு சொன்னார், நான் பெரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு இருக்கான். வாங்கிட்ட பிறகு இந்த ராமநாமம் எழுதுறதை மட்டும் அது மட்டும் நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லியிருக்கா. அதான் இனிமேல் நீ எழுதிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். க்ஷேமமாக இரு அப்படின்னு 2 கை தூக்கி சொல்லிகிட்டே ராமரை சிக்குன்னு பிடிச்சிக்கோ அப்படின்னு வேற சொல்லியிருக்கா பெரியவா. விட்டுடாத அப்படின்னு பெரியவா எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருக்கார். இந்த ராமநாமம் எழுதுறத யாரோ பிடிங்கிட்டு போயிட்டாரே அப்படின்னு இந்த மாமி வருத்தப்பட்டுட்டு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை அப்படின்னா அது எவ்வளோ காலம் அது எழுதியிருப்பா. அந்த 1,00,000 நாமத்தை எழுதியிருக்கா. கையில் இருக்குது, கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணலான்னு போது அந்த கடைசி நேரத்தில் யாராவது வந்து பிடிங்கின்னு போயிட்டா மாதிரி தானே இருக்குது அப்படின்னு அந்த மாமிக்கு பாவம் ஒரு குறை. ஆனால் அந்த ஸ்ரீராமர் வந்து நேரே வந்து நிற்பார்னு தெரியாது அந்த மாமிக்கு. இப்போ தானே தெரியும். பெரியவா கிட்ட எதுவுமே சொல்லலை, வந்தாச்சு. ஆனால் பெரியவாளுக்கு தெரியுமே, அவர் தானே பரமேஸ்வரன், அவர் தான் ஸ்ரீராமர். அதனால் வந்து அவரே வீட்டு வாசலில் வந்து இருந்து அனுகிரகம் பண்ணி வர சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை விட அனுகிரகம் இன்னும் இருக்க முடியும் நம்மளுக்கு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதமே சரணம், மகாபிரியா பாதமே சரணம்.